பார்த்துலாமா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாமினேஷனில் கமருதீனை தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதில் ஓட்டிங்கில் ரொம்ப கம்மியாக இருக்குது சுபிக்ஷா தான். சாட்டர்டே எபிசோடில் சுபிக்ஷா தான் வெளியே போகிறாங்க. பிகாஸ் ஆஃப் கிட்டத்தட்ட 12 பேர் இருக்காங்க. அந்த லாஸ்ட் வீக்கில் 5 பேர் போவாங்க. நடுவில் இருக்க 2 வீக்கில் வந்துட்டு 7 பேர் எவிக்ட் பண்ணணும். ஸோ 2 பேர் இந்த வாரம், அடுத்த வாரம் 2 பேர், மிட் வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு ஒருத்தர் வெளியிலேருந்து வந்து ஒரு சில பேரை கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி சில எவிக்ஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் 2 எவிக்ஷன் இருக்குது. சாட்டர்டே எவிக்ஷனில் எப்படியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தான் வெளியே போகிறாங்க. ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் அவ்வளோ லீஸ்ட்டில் இருக்காங்க. ஆல்ரெடி உள்ளே போனால் அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க அண்ணனாக இருக்கட்டும், ஸோ நீ 83 இருந்ததே பெரிய விஷயம், டைட்டில் அடிக்கலாம், வருத்தப்படாத, அழாத, சந்தோஷமாக வெளியே வா அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டை கொடுத்து தான் வெளியே போயிருக்காங்க. ஸோ சுபிக்ஷா அவர்கள் தான் வெளியே போகிறாங்கன்றது ரொம்ப அன்டவுட்டடாக வந்துட்டு நமக்கு தெரிய வந்திருக்கு. சண்டே எபிசோடில் யாரை வெளியே அனுப்புவாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.